அன்னைக்கு ஒரு நாள் நான் போயிட்டு சும்மா ப்ளே ஸ்டோர் பார்க்கும்போது என்ன நினச்சின்னா, எப்படி சொல்கிறது, இந்த அப்டேட் இருந்துச்சு. அதில் அப்டேட் என்னன்னு பார்த்தா 13000. சாரி, தப்பாப்பட்ட 111 ஓகே கரெக்டு. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் போட்டட் அதுதான் மிலிட்ரி கார்டு ஒரு டீம் கொண்டு வச்சுக்கிறேன். வர ஓகே மிலிட்ரி கார் வந்துச்சு நம்மளுக்கு. அப்போனா மிலிட்ரி கார் வந்துச்சுன்னா அப்போ மிலிட்ரி பேஷண்ட் இருக்கும்ல, அதை நம்ம போய் பார்த்துடலாம். அது எங்கே இருக்குன்னு வந்துட்டிங்கன்னா அதான் ரகசியம். நான் போகிற வழியில் நீங்கள் பார்த்துப்பீங்க. போனதுக்கப்புறம் எங்கே பேசுகிறேன் ஓகேங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இந்த வீடு இருக்குல்ல நம்ம புது வீடு, அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த காசு வரும் இருக்குல்ல கைஸ், அதுக்கு அப்படியே காசு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா வந்துடும். அந்த வீடு இங்கே இருக்கா, அப்படியே போயிட்டு அப்படியே மேலே கொஞ்சம் போவோம். அப்படியே தான் காசு வரும் வந்துடுச்சா. காசு வரம்டா கார் இருக்காது, சும்மா தான் ஆனால் கொஞ்சம் விட்டுருவேன். இந்த காசு வருமாக்கா, காசு வரல வந்து காசு வாசல்கிட்ட வந்துடுங்க. வாசல்கிட்ட வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க. அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா தூரத்தில் தான் ஒன்று தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி பேசினா அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்தே எல்லாத்தையும் முடிக்கணும். ஏன்னா அங்கே போனால் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் கிட்ட போவோம். இங்கே இந்த பக்கம் வந்துடுவோம். ஐயோ அப்புறம் பார்த்து முடிச்சு விட்ட போகிறாங்க. நம்ம யாருக்கும் தெரியாமல் தான் போனோம். பிரேக்கு போர்டு ஏறும். அந்த காரில் வந்து அவங்களே முடிக்க போகிறோம். போட்டுருங்க. நம்ம பாட்டுக்கு உஷாராக மாஸ்க்கு போட்டுவோம். அப்புறம் வந்துட்டாங்கடா உங்களால் முடிக்கலாம். பெரிய மகன் வா நீனா நானா பார்த்துடலாம். ஓடு ஃபஸ்ட்டு மாஸ்க்கு வைடா அட்ட கேமரா சேஞ்ச் பண்ணுறான். ஐயோ இது எதுக்குடா? ஓகே டக்கு இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணுற தம்பி அவ்வளோதான். ஐயோ ஒருத்தர் இருக்கானே. ஐயோ போச்சு நீ தாண்டா சரி உன்னை தாண்டா வச்சு எல்லா இடத்துக்கும் போகணும். நல்ல வேலை வரல காய்ஸ். நம்ம பார்க்கல. அவ்வளோதான் அப்படியே ஒழிஞ்சு டக்குன்னு ஒழிஞ்சு சொல்லடா. இந்த பக்கம் வாட உன்னை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே டே எங்கடா கூட்டிகிட்டு போனா, நீ எங்கடா வர? இப்போ நான் எங்கடா இருக்கேன்? இதுக்குள்ளே வந்துட்டுனா ரிச் ஆகிடுச்சு காய்ஸ். இப்போ நீ வெளியூரா? ஓகே அப்படியே அங்கே கொண்டதுக்குள்ளே நம்மளே செத்துருவோம். அது மட்டும் நல்லா தெரியுது. வாங்க இப்போ வந்துட்டு இந்த கன்னேடு. ஓகே உனக்கு என்ன ரிச் ஆகிடுது காய்ஸ். இந்த கண்ணத்தா இப்படிண்டே போடலாம்ல. கண்டே பார்த்துட்டான்டா அவனை வச்சுட்டு ஒரு வெங்காயமே பண்ண முடியாது. இங்கேருந்தே பையனை கொள்ளுவோம். சுடே இங்கேருந்து ஒருத்தர் சுட்டாச்சு. வேற எங்கேயாச்சும் இருப்பானா? அங்கே இருக்காங்க. அவனை முட்டுருவோம். அப்புறம் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அப்படியே டம் முடிச்சாச்சு. அடுத்து அந்த இருக்கான் பாருங்க தம்பி நம்மளுக்காக நம்ம நாட்டை காப்பாற்றுறது தான். ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல ஆர்மியை, அதாவது மிலிட்ரி பேஸ டும் அடா டே சுட்டு தோடா டக்குன்னு அவ்வளோ டே சிஸ்டம் யூஏனா புரியல. அவனை சுட்டு தோடங்கடா போடு. அப்பா இப்போ தான் அடுத்து யார் இருக்கா? எவனாச்சும் இருக்கீங்களாடா? வெளியே வந்ததுக்கப்புறம் முடிச்சு விட்ற மாட்டீங்களே தம்பி. அதான் இருக்கான் பாருங்க. இவ்வளோ நேரம் ஒன்றை பார்க்க மாட்டேன் போடு. தம்பி டம் அவ்வளோதான் காலம் போய் இந்த இருக்கான் பாருங்க சார். அங்கே கேட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கான் பாருங்க. கீழே டம் சிங் டம் சுடு அவ்வளோதான். தான் இருக்கான் பாருங்க. எத்தனை பேரை சொல்றது? டம் அட கம்பியில் டே காய்ஸ் மிஸ் ஆகுது. டம் போடு மூச்சு விட்றாங்க காய்ஸ். அப்படியே ஆடுது காய்ஸ். டம் ஆனால் சுட்டு தலையாடா. டம் இவ்வளோ நம்ம இந்தியன் ஆர்மி நல்லா சூப்பரான ஆர்மிடா. எத்தனை வாட்டி சொல்கிறேன் அதையும் கவனிக்காமல் ஓடுறான் பார்த்தீங்களா? எங்கேயாச்சும் இருக்கீங்களாடா? நம்ப முடியாது.
வேற என்னன்னு நினைக்கிறேன். வேகமாக தான் ஓடுறது. சரி ஜம்ப் பண்ணு. மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. சத்த நாய் எவ்வளோ நேரம் எங்கடா இருந்தேன். போடு போடு அட ஓடி போடா, டக்குன்னு போடா. அடி 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 எது அடி தம்பி. 3 மணி நேரம் நான் அவன் கண்ணு முன்னாடி அடிக்கிறேன்டா. பார்க்காம இல்லை என்னடா பண்ணுறீங்க. போடு. கோபாலு கோபாலு எங்கே மேலே வச்சுருக்கானா பார்ப்போம். எதுக்கு பார்ப்போம். எவரும் இல்லை. ஐயோ போச்சுடா. நமக்கு சும்மா நடக்கவே தெரில. இல்லை மிலிட்ரி பேஸில் வந்து பெரிய சம்பவம் பண்ணுற மாதிரி முடியல. அடுத்து ஓடு. இது மேலே ஏறுவோம். இது மேலே இவங்க நம்ப முடியாது கைஸ். இங்கே என்ன அழுப்புறாங்க. அங்கே அடி முடிச்சு செத்து போடுறாங்க. இதுக்குள்ளே நாங்கள் ஆண்களுக்குன்னா முடிஞ்சு போயிடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அதில் மிலிட்ரி பேஸுக்குள்ள நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் விட்டுருங்க. பார்த்தீங்க இப்போ போயிடுவோம் மேலே. அட ஏறித்தோட அவன் வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியல. போடா நான் படியிலே ஏறுறேன். படியில் நான் ஏறி போகிறேன்னா குதிச்சு போகிறேன்னா எனக்கு தெரில. ஏறுங்க டக்குன்னு ஏறு நெஞ்சு வலிமை கொண்டு ஏறு நெஞ்சு. இது வந்துட்டு எனக்கு என்ன தெரியும் தோணுது. இந்த ஃப்ரீ ஃபயரில் அதை பீக் வரும் பார்த்தீங்களா. பீக் கூட இல்லை, அது அந்த ஃபேக்ட்ரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஏறாங்க. செத்து தொலைஞ்சிடாதரா. டென்ஷன் ஆயிரும்டா. அவ்வளோ நேரம் வந்துட்டு எல்லாம் ஒருத்தனா சுட்டிக்கிட்டா முடியல. இங்கே நினச்சிருப்பா நான் பார்ப்போம். இங்கே எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே அதான் நான் இதுக்கு இழுத்து குறைஞ்சதான் வச்சோம். இது எப்படி ஏற்றணும் தெரில. இன்ஃபினிட்டி இழுத்து போட்டாலும் அதுவும் எப்படி சீட் கொண்டு தெரில. இறங்க நல்லா இறங்க. திரும்ப ஏறியாடா. அப்பா முடிஞ்சு செத்துடாத. ஓகே இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா. இங்கே ஹெலிகாப்டர் இருக்கணுமே. எங்கே போச்சு இந்த பக்கம். எவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டோமா இதுதான். ஏன்னா பார்த்துட்டு போயிடுவோங்க. எவனும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே போவோம். எவன் என்ன செஞ்சிருவான். போவோம். ஓகே வந்தாச்சு. ஏறு. ஓகே ஓடு. கிரி. இப்போ நம்ம மொத்தமாக அப்படி ஏறி பார்க்க போகிறோம். யாராச்சும் இருக்காங்களா. இவ்வளோதான் மிலிட்ரி பேஸு. ஒரு 10 அடி மீட்டர் இருக்கும், அவ்வளோதான். அது மிலிட்ரி பேஸுட்டாங்க. போலீஸ் போனால் கூட ஸ்டார் வைப்பாங்க. ஜிடிஎஃப்ஐ ஜிடி ஸ்டார் அதுக்குள்ளே போகக்கூடாது. ஸ்டாராக குடிச்சு எப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. ஒரு படத்துக்கு போகிற செகண்டே முடிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம இது இந்தியன் இது போல கேம்னால இது எப்படி சொல்கிறது, ஃபோனுங்கிறதுனால அப்படி எப்படி சொல்கிறது, இது அவ்வளோத்துக்கு ஒன்றும் இல்லை. என்ன இப்போ தான் இது ஹெலிகாப்டர் எடுத்துருங்க. சின்னது இது டே சரி செத்து போயிட்டோம். ஒரு அப்படி சொல்ல நம்ம கிஃப்ட் போய் ஆக்கிட்டாங்க. ஐயோ இப்போ நம்ம அயாபுரத்தை எடுத்துகிட்டு இந்த மிலிட்ரி பேஸை சூற போகிறோம். அப்படி டக்குனு வெளியே. ஓகே இப்போ நம்ம இந்த மிலிட்ரி பேஸுக்கு போயிட்டு, அதாவது அயாபுரத்தை எடுத்துட்டு மிலிட்ரி பேஸுக்கு போயிட்டு அந்த மிலிட்ரி பேஸையே இரா எங்கடா அது. ஐயோ கட் பண்ணுறேன். இது சாரி மன்னிச்சுக்கோங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு விளம்பரம் வந்துச்சு, மனுஷங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் அயாபுரத்தை எடுத்துட்டு மிலிட்ரி பேஸையே சூற போகிறேன். ஓகே நீங்கள் இந்த மிலிட்ரி பேஸா இல்லை அயபுஜாவும் நானுமா பார்த்துருவேன்டா. மிலிட்ரி பேஸ் ஓகே மிலிட்ரி பேஸ் வீலிங் அடிச்சுட்டே போவோம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தம்பியா உங்களோட மேலிட்டு நான் போயிட்டு சூட போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்களை சூட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை வச்சுட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஓகே தம்பி போலீஸ்களே வந்துட்டேன். என்ன 4-5 பேர் நிற்கிறாங்க. ஏதாச்சும் அட்வர்டைட்டில் விட்டாங்களா? போய் பார்ப்போம். மேலே 4 பேர் இருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஆள் இருக்காங்க. சரி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, மேலே தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்ல நினச்சியாடா. இந்த
இந்த போலீஸ் ஸ்டேஷனையே மாமச்சி வெடிக்க வந்தடா. நட்டில் வச்சேன் பாத்தியா தாஸ், லட்டில் வச்சேன். லட்டில் வச்சேன் பாத்தியா தாஸ், நட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் அப்படி வரேன். ஐயோ அட ஃபோனா எடுறா. ஓகே ஓகே இதை எடுத்துடு. டம் டம் 1 2 3 இந்த மொத்தம் அந்த போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு நொறுக்கிறதான் இல்லையா பாடுறா. இன்னைக்கு இந்த கிங்கினி மிங்கினி குஞ்சனா இல்லை இந்த போலீஸ் ஸ்டேஷனான்னு பார்த்துடலாம்டா. அதாவது நம்ம பேர் கிங்கினி மிங்கினி குஞ்சன், அதான் குட்டி குஞ்சான்னு பேர் வச்சு கிங்கினி மிங்கினி குஞ்சன். கிங்கினி மிங்கினி குஞ்சனா இல்லை இந்த போலீஸ் ஸ்டேஷனான்னு பார்த்துடலாம்டா. போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கிங்கினி மிங்கினி குஞ்சன் கிரு 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 அப்படியே வெடைப்பா இருந்தாலும் வெங்காயம் போட்டு விடுவேன். சும்மா தானே இருக்கு, எவனும் பார்க்க மாட்டான். சரி கிரி கிரி பட் 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 பட். ஓகே அந்த ஒரு படத்தில் வரும் பார்த்தீங்களா, நட்டில் வத்தியா தாஸ், லட்டில் வச்ச நத்தியா சாஸ் தாஸ், நான் நட்டில் ஐயோ வரல, லட்டில் வச்சியா நச்சேன் தாஸ். ஐயோ ஏதோ ஒன்று விடுங்க, அது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பைக்கில் போயிட்டு எல்லாம் ஜாலியாக கெத்தாக போயிட்டு அப்படியே பைக்கில் போயிட்டு வெடிக்க வைப்போங்கிறேன். புரியலையா? அப்பா இந்த ஒரு டைலாக் சொல்கிறதுக்குள்ளே விடுஞ்சிடும் போலையே. ஓகே அப்படியே போலீஸ் பார்க்குறேங்க. அப்படியே பின்னாடி இதை போட்டுருவோமா? ஐயா போடு. 1 2 பார்க்குறான். காய்ஸ் சாரி எங்கே எஸ்ஐ காணும் கையில் என்னப்பா? சார் அது வந்துட்டு இந்த ஐயோ அதில் எங்கள் பொண்டாட்டியை காணுங்க சார், அதனால் ஸ்வீட் கொடுக்க வந்தேன். என்னதே உங்கள் பொண்டாட்டியை காணு ஸ்வீட் கொடுக்க வந்துட்டேன், நம்ப முடியலையே. ஆமாம் சார், ஏன்னா எங்கள் பொண்டாட்டி என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா, அதான் ஸ்வீட் கொடுக்க வந்தேன். என்னங்க உங்களுக்கு தூக்கி போகிறேன் கேட்சி. என்னது இது ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. டேய் என்னடா இது கிளிச் ஆயிடுச்சு காய்ஸ். என்னது இது? சரி இந்தாங்க சார் கொஞ்சம் எடுத்துங்க. என்னது இது டியூப் லைட் மாதிரி போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு பரிசா. ஒரு வேளை ஏதாச்சும் ஆயிருக்குமோ, அவனை நம்ப முடியலையே. ஏதோ நம்பர் ஓடுது, கிளிக்குங்குது. சார் இங்கே எதுவும் நடக்காதுங்க சார், அது வந்துட்டு அலூண்டு ஸ்வீட் சார் பேக் சார். அதை அப்படியே அந்த நானாக உருவாக்கினேன். நான் ஒரு ஸ்வீட் கம்பெனி வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்க சார் அன்றைக்கு நாள். நான் வந்து சும்மா சொல்லி வச்சேன். அதில் உள்ள ஸ்வீட்ஸ் இல்லைங்க சார் அந்த பாக்ஸ். ஓகே உங்களுக்காக நல்லா தயாராக உங்களுக்காக ஸ்பெஷல் மேடாக இருந்தது சார். ஓகே ஓகே இப்போ இந்த தூரம் போக நினைப்பேன். இல்லை கொஞ்சம் தூரம் போயிடுவோம். ஓகே இறங்கு பாய். நட்டில் வச்ச ஐயோ எங்கே போச்சு? நட்டில் வச்ச லட்டில் வச்ச நச்சியா தாஸ், லட்டில் வச்ச காய்ஸ் ஐயா பாருங்க தெரிக்கிறாங்க அடி. அட யாருங்க காய்ஸ் தெரிக்கிறாங்க ஒருத்தனா. ஓகே நம்ம மிஷன் சக்ஸஸ். இப்போவே பார்ப்போம். இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கே இந்த நிலமைனா ஸ்டாரே வராத இந்த நிலங்களுக்கு என்ன கதி? அதாவது மிலிட்ரிக்கு நான் போயிட்டு அதை இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டேங்க. ஏன்னா ஆர்மியில் போனால் தான் கொஞ்சம் கஷ்டம். அதாவது மிலிட்ரி பேஸ்ட் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டம். இருக்காங்களா ஏன் வெளியே விட்டுட்டு நீ என்ன சாவலையா? பெரிய ராஜேந்திர தம்பியே வாங்க வாங்க. நீ என்ன பெரிய பெரிய பருப்பாடா நீங்க? வாங்க வா. அடிக்கிறேன் அப்படியே போலீஸ் தெரிக்க விட்டாருலாம். ஏன்லாம் நீ வெறுப்பேத்தாதடா, குட்டிடுவிடா நீ. வாங்க. ஓகே இந்த போலீஸ் ஸ்டேஷனை கதற விட்டோம். இப்போ அதே மாதிரி எவன் என்ன பண்ணுவான்? எங்கள் போலீஸை கூப்பிடு, போலீஸ் ஸ்டேஷனே அலற விட்டுடா. வாங்கடா பெரிய மகன். இந்த ஒரு ஸ்டாரோட அப்படியே மிலிட்ரி பேஸுகளோட்டு எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு எவனாக இருந்தாலும் வாங்கடா. கிரி 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 இது கேம் என்ன பண்ணுறான்? இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல நானும் உச்சா போயிடுவேன். இது கேம்ங்கிறதுனால ஜாலியாக இருக்கும். அது இதே இல்லாத ஜிடிஎஃப் இல்லை பண்ணுற மாதிரி இந்த கேமில் பண்ணுற மாதிரியோ ஏதோ வந்துட்டாங்க பாருங்க. ஜிடிஎஃப் பண்ணுற ஜிடிஎஃப் 5ல பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த இந்தியன் வைஃப் கேமில் நான் பண்ணுற மாதிரியோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் வராது. மரணம் தண்டனை தத்தி எடுத்து குட்டியிலே அடிப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும். ஒரு ஸ்டார்ட்லேயே எத்தனை போலீஸ்காரன் பார்த்தீங்கல்ல? கேமில் எத்தனைனா ரியலில் எத்தனை இருக்கும்?
பார்த்து, அதனால் யாரும் நம்ம செய்ய வேண்டாம். ஓகே, இந்த ரேம்ப் கிட்ட தான் இருக்கும் அந்த நியூட்டிய பஸ்ஸு பேஸு. ஓகே, வந்து இல்லை இது இல்லை, அங்கே முன்னாடி நீ பறந்துட்டு போமா. பறந்துட்டு வரணும்டா, லட்டரில் வச்சுட்டு அப்படி பறந்துட்டே வரும்டா, பறந்துக்கிட்டே வருவோம். டே மிலிட்ரிக்காரங்க ஏதாச்சும் கொடுத்தா எல்லாத்தையும் பூரா வரும். நான் ஸ்டிக்கர்ஸ் வருவேன், என்ன வேணா பண்ண உன்னால ஒன்றும் கண்ணரா இல்லைங்க. நானா முதல்ல இதே சம்பவம் பண்ணாங்க. அடிக்கிறேன், எங்க அடிக்கிறீங்க காய்ஸ்? அங்கே பாருங்க டேய் பண்ணி முதல்ல என்ன பண்ணடா பண்ணிக்கிறீங்களா? எங்கடா இன்னீங்க? நீங்கள் எங்கடா வரீங்க தம்பி? நம்ம வந்து நீ வெளியே வா, நீ பயந்தாங்கொழி நாயே உள்ள யாரா பெரிய பெருச்சு சும்மா எறும்பெல்லாம் கொசுவெல்லாம் கடிக்கக்கூடாது. இங்கே வா, நீ வா, எங்கள் மேலே இருக்கு, வா வா கீழே வாடா பண்ணி பயந்தாங்கொழி வா, நீ வா. நான் பார்த்துட்டே இருக்கோம் கீழே சாவு நாயை. அதை ஜம்ப் பண்ணி தொடடா, அந்த கண்ணை பார்த்துக்கிட்டு ஏறி தொலைய முடியல. ஓகே, எவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. மிலிட்ரி பேஸுக்குள்ள டே 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 ஐயோ ஐயோ படியில் நிற்கிறத முடிச்சுட்றாங்க. ஐயோ ஐயோ மிலிட்ரி பேஸை சூற விடலான்னு பார்த்தா முடிச்சுட்றாங்க. சரி, நம்ம இதோட கேம் பிளே முடிச்சுக்கலான்னு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, மிலிட்ரி பேஸை சூட விடாமல் போக மாட்டேன்டா. இந்த குட்டி குஞ்சான், அதாவது கிங்கினி மிங்கினி குட்டி குஞ்சான். டே 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 இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனை சூற விட்டாச்சு. அதனால் நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷனை விட்டால் சூற விட்டால் நம்மளாம் சூற விட்டுருவாங்க. அதனால் நம்ம மிலிட்ரி பேஸை மட்டும் சூற விடுவாங்க. லாம்பார்கினியில் போமா? ஓகே, லாம்பார்கினி லம்போ லாம்பார்கினி V2வா V2வா? ஓகே ஓகே, அந்த கதவு மேலே தொங்குறா அதுதான் இருக்கும். அது என்ன மாதிரி என்னது இது? ஓகே, அது இல்லை போவோம் ரோட் வழியா. அதுவும் என்ன எதுக்கே தூக்கிட்டே சரியில்லையே. எனக்கு அப்டேட் வச்சு நினைக்கிறேன். காரில் இந்த மாதிரி ஏதாச்சும் என்பிசி ஏற்றலாம்னு நினைக்கிறேன். அதாவது காரில் உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன். வாக்கா அக்கா சொன்னாக்கா இங்கே வா, நீனு மாதிரி திட்டிகிட்டே இருக்கலாமே. என்னக்கா உன்ட்ட அவள் பைக்கில் ஏறிப்பாங்களோ? இங்கே வா, சொன்னாக்கா எப்படி சொன்னாக்கா சொன்னாக்கா வரக்காக்கா சொன்னா டீடி இந்த வண்டி அந்த அக்கா மேலே ஏற்றுறியாடா? டே 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 எங்கடா அந்த அக்கா? ஐயோ இவ்வளோ வந்துச்சுங்க. அந்த வேலை போலீஸ் கேஸ் விழுகல, இன்னும் விழுகலையா போலீஸ் கேஸ்? அந்த வேலை நம்மளுக்கு நல்லது வச்சுப்பான். இந்த பைக்கில் விழுவான் ஏறுவாங்க. அக்கா இவங்க மீன் அக்கா சி இவன் வந்துட்டு என்ன டியூன் பிரதர்ஸா? ஏறுங்கக்கா, ஏறுவீங்களா? ஏற மாட்டிங்களா? அப்போ இந்த பைக் கிடையாதுன்னு நினைக்கிறேன், R15 நினைக்கிறேன். அந்த சீட் கோட் மட்டும் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு 1190 ஓகே, இதான் KTM. இந்த விளம்பரம் வேறு ஒன்று. ஓகே, விளம்பரமா அப்படின்னு டிவி மாதிரி இருக்கேன், கேம் பிளேயும் போட்டுட்டு இருக்கிறேன். அது அப்படி தான். இப்போ ஏறுங்களா? KTM கந்துருக்கேன். அக்கா ஏற்கோ சொன்னாக்கா. அப்போ இந்த வண்டியில் கைஸ் நான் போய் மாற்றிட்டு வரேன். காய்ஸ் வந்துட்டேன். அது என்ன 1210, அதாவது 1210னா பார்ப்போம். 1210 அதே இது 1210 1210. ஓகே, இதை தான் என்ன நினைக்கிறேன். வெறும் KTM இதை தான் ஏறுவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம் KTM ஏறினா நம்மளுக்கு என்ன பண்ண முடியல. நான் பாட்டி வீல் போய் வீலிங் அடிச்சு போயிட்டே இருப்பேன். அக்கா இதில் வருவீங்களாக்கா? ஏறுங்க, இது நல்லா இருக்கு, ஏறுங்க, ஏறுக்கா. நான் மற்ற வண்டி பார்த்தேன், எங்கெல்லாம் ஏறினாங்க. ஆனால் நம்ம வண்டியில் மட்டும் ஏற மாட்டேங்கிறாங்க, புரியலையே. என்பிசி பைக் சரி ஏதாவது நம்ம இப்போ மிலிட்ரி பேஸ் சூழோட போகணுமா இல்லையா? டன் 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 கிரி 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 கிரி
பார்த்தீங்கன்னா இந்த செயின் வரைக்கும் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. செயின் சுற்றுற வரைக்கும் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? செயின் சுத்தலாம் நல்லா தெரியுது. சரி நம்ம அக்கா சொன்னாங்க போயிட்டு மிஸ் பண்ணீங்க. அதாவது நான் நீங்கள் என்ன மிஸ் பண்ண மாட்டீங்க, இந்த கேடிஎம் பைக் மிஸ் பண்ணுறீங்க. எரி 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 இண்டண்டர் 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 போச்சு. ஓ இந்த மாதிரி நம்ம கோளாராக ஓட்டு பண்ணி இந்த சொன்னாக்கா நம்ம வண்டியில் ஏறல அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். 300 போடும். கவாசிக்கு நிஞ்சா வச்சுட்டு வர தானே, கவாசிக்கு நிஞ்சா வச்சுட்டு வர வச்சு சஜீவ் என்ற புள்ளிங்கோ, அதாவது கேட்டு முடிச்சிடும் என்ற புள்ளிங்கோ மில்கி பேசை சூற விட போயிட்டா ஏன்னா பை என்ன ஒன்று கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலையே. நம்ம பண்ணி பார்ப்போங்க. அடுத்த வீடியோவில் மேலே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நிஞ்சா கவாசிக்கு நிஞ்சா வச்சுட்டு இருக்கும் அயமுதாவுக்கும் ஃபைட் வச்சாங்கிற மாதிரி ரேஸ் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எவங்க கமெண்ட் பண்ண போகிறான் பார்க்குறீங்க தவிர கமெண்ட் பண்ண தெரிய மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அதை கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே சூற விட நம்ம இங்கே இருக்கவே கூடாது. வாசல் இருந்தால் தான் முடிச்சு விட்றாங்களே. இந்த பக்கம் போயிட்டு ஆனால் இந்த பக்கம் வாழ அவனை விடா வீலிங் தூக்க சொல்லடா. ஏன்டா என்னை போட்டு கீரை மாற்ற டக்குன்னு உங்களுக்கு கீரை மாற்றது எப்படி தெரியாது நினைக்கிறேன். நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் டக்குன்னு வேகமாக போவோம். நம்ம பின்னாடி வழியாக இருந்த பையனை முடிச்சு தெரியல. ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் அடிச்சு முடிக்கணும். வெளியே இருக்கு கவாசிக்கு பைக்கில் விட்டுறோம். அதாவது லாஸ்ட் இது மட்டும் ஏன்னா அவ்வளோ கடை முடிஞ்சிச்சு. பாவம் பார்க்க மாட்டாங்க. என் கவாசிக்கு நின்று வச்சுட்டு வரதான் சுத்தமாக காசு கொடுத்து வாங்கின மாதிரி பேசுகிறேன் பார்த்தீங்களா. அதான் நம்ம சீட் கோட் போட்டு எடுத்தாலும் அது என் பைக்கு நீ எப்படி சுடலாம் அந்த மாதிரி ஒரு இதுதான். வேறு ஜம்ப் பண்ணு. நாங்களாம் போலீஸ் முடிச்சு ஆர்மியெல்லாம் முடிச்சு உங்களெல்லாம் தாண்டி வந்து வேலையெல்லாம் முடிச்சு ரிட்டையர் ஆனவன்டா. அதனால் என்னை தொடவே முடியாதுடா உங்களால். இது ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது மேலே ஏறுவோம். தம்பு அப்படியே கீழே வந்துடா போச்சுடா. நம்ம எத்தனை நிமிஷம் ஓடிட்டு 22 நிமிஷம் தான். சரி இதுக்கு மேலே போனால் எவனும் பார்க்க மாட்டான். ஓகேங்களா? இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறேன். பாய். இதோட கண்டினியூஷன் சரி பார்ட் 1 வச்சுப்போம். இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு வேணும்னா யாராச்சும் ஒருத்தராச்சும் ஹாய்னாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எங்கே எவன்டா சுத்தது எவன்டா அது எங்கே நீங்களாம் இருக்கீங்க? நீங்களே யாரா நீங்களா? ஐயோ கூட்டு போங்கடா போட்ட போகிறேன். வேற ஓடி யாராச்சும் போடுங்க சாவு கூட்டு போங்கடா போட்ட போகிறேன். ஆனாலும் எங்கன்னா சொல்லுவாங்க பண்ணிங்களா. சரி இந்த இதில் பார்ட்லேயே முடிச்சுட்டு போயிடுவான்னு பார்த்தா 22 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் எவனும் பார்க்க மாட்டேங்குன்னு தெரியும். அதனால் போயிட்டு வரேன். ஒருத்தனாச்சும் கதம் பண்ணிட்டு போவோம். ஒருத்தன் இருப்பான்ல இங்கே வேலை அங்கே இல்லை வாசல்கிட்டே ஒருத்தன் நிற்பான். இங்கே ஒருத்தன் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கானா தம்பியே கொள்ள வந்துருக்கேன். இல்லை அப்போனா இங்கே ஒருத்தன் வாசலில் இருப்பான்ல 2 பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தன் தான் கதவை ஆனால் கதவை திறந்து விடுங்கடா. சுட்டா தருவியா தோற ஆனால் மேலே எவ்வளோ இருந்தானா தானே ஆனால் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் எவனாச்சும் இருந்ததெல்லாம் கேட்டா ஏண்டா போங்க வராதிங்கடான்னு சொல்லும்போது அப்படி வாங்க சொல்ல ஒருத்தன் ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க சொல்லும் ஒருத்தர் வராதிங்கடா. இதாண்டா உங்களை ஆர்மியை பிடிக்கவே மாட்டேங்குது. டென்ஷன் ஏற்றுறாங்க தம்பியே. ஒருத்தன் இருந்தான் ஒருத்தனை கத்தம் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தனவே காமி இங்கே ஒருத்தவங்களாவா இல்லை இல்லையே இருக்கணுமே இருப்பாங்க.
அடா கொய்யாடா எவனுமே இல்லையாடா, நம்ம நேரம் பார்த்து ஒருத்தனை வராதீங்கடா. சரி காய்ஸ் போயிட்டு வரேன். இனிமேல் யாரும் பார்க்க மாட்டீங்க தெரியும். பாய்.